लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விழுந்தலுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2808வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம், 62வது பெரிய திருமொழி பாசுரம். ராமானுஜர் அருளிய கனியனை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தனித்துரைத்து வந்திட்டு வாயார வாழ்த்தியே சந்தம் முருகூரும் சோலை சூழ் மொய்பூம் ஒரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 62வது பாசுரம். மீன் என்னும் கம்பில் வெறி என்னும் வெள்ளிவேய் வான் என்னும் கேடிலா வான்குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின். இந்த உலகத்திலே இதற்கு எது நமக்கு பெரிய மருந்து என்று கேட்கிறார் ஆழ்வார். சென்ற பாசுரத்திலே உலகளந்த பெருமானையே நினைத்து பாடினார். ஆகாசத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தார். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பெருமாள் உருவமாகவே தெரிகிறது. ஆகாசமும் பெருமாள் உருவாகவே தெரிந்ததெல்லாம் உலகளந்தானை பற்றி பேசினார். அதையே தொடர்ந்து அந்த சிந்தனையிலேயே இந்த பாசுரத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார் ஆழ்வார். மீன் என்னும் நம்பீன் என்றால் நட்சத்திரங்களை மீன் போல் இருக்கிறதாம் அந்த நட்சத்திரங்களை, அதை சந்திரனாகிய ஒரு குடை என்று சொன்னால் அதிலே நட்சத்திரங்களை பதிக்க, அந்த துணியிலே நட்சத்திரங்கள் பதித்தது போல் மீனை பதித்து முத்தை, மீன் என்பது முத்தை கொன்னும் முத்தை பதித்தது போல இருக்கக்கூடிய துணியிலே சந்திரன் என்கிற வெள்ளி குழை, அதற்கு பூன் போடுவார்கள் எல்லா குடைக்கு, அது கைப்பிடிக்கிற பூன், அது வெள்ளியா இருக்கிறதாம். வான் எண்ணம் என்பது வானத்தில் இருக்கிற ஆகாசமே முழுமையான துணியாகவும் இருக்கிறது. அது ஒரு நாளும் கேடு அழிவில்லாத பெரிய குடை. அதிலே ஒப்பற்ற நீலமணி மயமான காம்பு போல் வளர்ந்திருக்கிறதாம் பெருமாளுடைய திருப்பாதங்கள். அது மேலுள்ள காலமெல்லாம் நம்முடைய மனதிலே நினைத்திருந்தால் சம்சாரம் என்கிற வியாதிக்கு சிறந்த மருந்து அதுவே ஆகும் என்று சொல்கிறார். கீழ்ப்பாட்டிலே இறைமுறையான் சேவடி மேல் மண்ணளந்தான் வந்தான் என்று உலகளந்த வரலாற்றை சிறிது அனுபவித்தவர் அதையே திரும்ப நினைத்து கொண்டே இருந்ததனால் ரூப அலங்காரத்தை பற்றி பேசுகிறாராம். தமிழிலே இது உருவகமணி என்று சொல்லுவார்கள். வடமொழியிலே ரூப அலங்காரம், பெருமாளுடைய உருவத்தை பற்றிய அலங்காரமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய பாசுரம். எம்பெருமான் பழைய காலத்திலே உலகு அளப்பதற்காக ஒரு திருவடியை ஆகாசத்திற்கு தூக்கும் பொழுது ஆகாசம் என்கிற பெரிய குடைக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நீல காம்பு போல இருந்ததாம் அவருடைய பாவம். குடையாக கூறுவதற்குள்ள பொருத்துகளை பற்றி சொல்லுகிறார். மீன் என்னும் கம்மீன் என்றால் உலகத்தில் சிறந்த குடையானது. முத்துக்களுடைய பல கம்புகள் உடையதாக இருக்கும். ஆகாசமும் பல நட்சத்திரங்கள் இருப்பதனாலே அந்த நடுவிலே கோர்க்கக்கூடிய கம்புகள் போல் ஆகாசங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை முத்துக்கள் கோர்த்துனது போல, அந்த காம்பிலே முத்துக்கள் கோர்த்தது போல இருக்கிறதா. அப்படி முத்துக்களுக்கு வாசகமான பதம் மூலத்திலே இல்லை என்றாலும் கூட மீன் என்ற நட்சத்திரங்களை சொன்னதற்காகவே இங்கே உபயமாக முத்துக்கள் இருப்பதாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காம்பாவது குடையின் மேல் துணியை தாங்குவதற்காக போடுகிற கம்பிகள். வெறி என்னும் வெள்ளே என்பது, வெறி என்பது வட்ட வடிவிற்கு பெயர். இங்கு சந்திரனை சொல்லாவிட்டாலும் கூட நேரடியாக இலக்கணையால் சந்திரனையே குறிக்கிறது. குடைக்காம்பினுடைய நுனியிலே ஒரு காம்பு போடுவோம்ல, கைப்பிடி, அது சந்திரனாக இருக்கிறதா. யாக அந்த ஆகாசத்திற்கு நட்சத்திரங்கள் எல்லாம் முத்துக்கள் போலவும் சந்திரனான வெள்ளிக்குழை போலவும்
இந்த குடை இருக்கிறது சில நாளில் அழிந்து போகிற குடை அல்ல இது. மற்ற குடைகள் எல்லாம் ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் அழிந்து போகும் குணமுடையவையாக இருக்கும். ஆனால் இந்த குடையானது எப்போதும் அழிவற்றாதாக இருக்கக்கூடியதான இந்த குடையிலே நீலமணி மேனினான் எம்பெருமானுடைய திருவடிகளான நீண்டு ஆகாசத்திற்கு அளவிற்கு சென்று அந்த குடையுடைய காம்பு போல் இருப்பதனாலே இங்கே இரு விசும்புனூடும் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிரோடி தாரகையின் புறந்தளவியல் பால்மிக்கு மண் முழுதும் ஏற்றுக்கொண்ட என்னுடைய தந்தையானவன் இப்படி இருக்கக்கூடியவனால் நம்முடைய சம்சாரமாகிற கொடிய வியாதியை ஒழிப்பதற்கு முடியாததா போய்விடும். எனவே நம்முடைய சம்சாரம் என்கிற பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்கான சிறந்த மருந்து அவனே ஆவான் என்று உலகளந்த பெருமாளை மீண்டும் ஒருமுறை அனுபவித்த பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். மீன் என்னும் கம்பில் வெறி என்னும் வெள்ளிவே வான் என்னும் கேடிலா வான்குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமருந்து பின் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.